என்னென்னப்பா போட்ட? இது என்ன டிஃப்ரெண்ட் சமையலா? என்ன போட்டீங்க? பாருங்க, நான் சமைச்சது நல்லா இல்லையா? இது தலைவர் அவரே செய்யறாரு. எப்படி இருக்குன்னு பாப்போம். அவருக்கு சொல்ல தெரியாது, வாய் இல்ல, நானே சொல்லிடுறேன். புதினா, பூண்டு, அதுக்கு என்னப்பா போட்டீங்க? இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு மிக்சில போட்டு அரைச்சிருக்காங்க. சிக்கனு நான் 2 சில்லிக்கு தனியாகவும் குழம்புக்கு தனியாகவும் எடுத்து அலசி வச்சுட்டேன். இது ரெண்டும் தான் செஞ்சிச்சு கூட துணைக்கு. இந்த குட்டி சாத்தான்லாம் சேர்க்க, இந்த குட்டி சாத்தான் என்ன செய்துட்டாருங்க, ஒரு முடி அடியே அடியே இந்தியன் தாத்தா மாதிரி புது ஹேர் ஸ்டைல். ஒரு சைடு சடை, ஒரு சைடு ஃப்ரீ ஹேர், இப்படி கிளம்பி இருக்காங்க. என்ன குளத்து பாருங்க. அதுங்களையும் சமையலே ஆரம்பிக்கல, அதுங்களையும் வீட்டோட நிலைமையை பாருங்க. தூசி, துப்பட்டை, கத்தி. இந்த குட்டி சாத்தான் இது தனியா அது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கு. பீரவை திறந்து அதுக்குள்ளேயே ஒளியறதுக்கு, அதுக்குள்ளேயே ஒளிய போறாளாம். இது செய்யறத பாருங்க. சமையல் செய்யங்களே இவளுக்கு வேலையே ஆரம்பிச்சிருவாளுங்க. அடுப்பவே பத்த வைக்கல, ஆனா இவளுக்கு அளப்பற தாங்க முடியல. அப்படியே சில்லியே 2 விதமா செய்யறாராம். அதுக்கு தான் இந்த புதினா, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு. இது ஒன்று பச்சைக்கு, ஒன்று ரெட்டுக்கு. அதாவது சிக்கன் 65 பொடியும், அதுக்கு ரைஸ் ஃப்ளவர் மாவு இதெல்லாம் செய்யறது தனித்தனியா செய்ய போறோம். என்ன செய்றீங்க? உங்க அப்பா சமையலுக்கு பூண்டு இஞ்சி பூண்டு விழுது இடிச்சிட்டு இருக்கீங்களா? இடிங்க இடிங்க. ஆனா எனக்கு ஒரு நாளும் இப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்ல. அவங்க அப்பாக்குங்கும் இஞ்சி பூண்டு இடிச்சு தராங்க மேடம். என்ன பண்ணுறீங்க? குழம்பு வைக்கங்குள்ளையும் ஆட்டையை போட்டு தக்காளி திங்கிறது. தக்காளி திணி. என்ன பண்ற? என்ன பண்ற? தக்காளியா திங்குவையா? பிடிக்குமா? ஞாயிறு மதியம் சமையல் உனது, விரும்பி நீ சமைத்திடுவ. விரும்பி சமைக்க, விரும்பாம சமைக்கியாப்பா? என்ன சமையல் ரெடியா? மசால் போட்டியா? அதுக்குள்ளேயுமே தகன்னு மின்னுதே. சரி சரி, இன்னைக்கு நல்ல சமையல் இருக்கு. இழுத்து கட்டலாம். வாரேன் நான் போய் டிவி பார்த்துட்டு சமையல் செஞ்சு வைங்க. இன்னைக்கு உங்க சமையல் தானே, நாங்க போய் டிவி பார்த்துக்கோம். எப்படி இருக்கு வர்ஷினி? தனுஷ்டி எப்படி இருக்கு? சாப்பிட்டியா? செம்ம என்ஜாய்மெண்ட்டா? நல்லா இருக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மைக்ரோவில் நல்லா லைட் எண்ணெயில் நல்லா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டோட நிலைமையை பாருங்கள். இதை கேட்டதுக்கு இப்படி இவ்வளோ பாத்திரம், இப்படி குழம்பு இப்படி இருக்குது, இது கேட்டதுக்கு சண்டை போட்டு நாரி போயிட்டு நல்லா சிக்கன் குழம்பு தலண்டு எண்ணெய் பிரிஞ்சு செமையாக இருக்குது. என் புருஷனுக்குள்ளே இவ்வளோ திறமையா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்குது. அப்படியே கிரேவினஸ் உண்டாகுது சாப்பிடணுன்ட்டு. ஹாய், சமையல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு நம்ம சமையல் தான் இது குத்தேன் அது குத்தோம் நட்டை எல்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் குறை சொன்னால் அதில் சண்டை ஆயிடுச்சு. பாத்திரம் கழுவலை, வீட்டுக்கு ஃபுல்லாக குப்பை, எல்லாமே நாஸ்தி. இதில் சண்டை போட்டு அப்படியே கோச்சிட்டு படுத்துக்கிட்டாரு. இதுதான் சண்டே சமையல் கலாட்டா. இன்னைக்கு செம்மையாக போச்சு. இதுதான் எங்களோட சண்டே விளாக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுறேன்னா ட்ரீட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.